மேக்னெட் மைண்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். இவ்வளோ நாளும் நம்ம சேனலை பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய அப்கிரேட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு கோல் இருக்கு அதை ரீச் பண்றதுல டிலே ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சாலும் சரி, என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் லைஃப் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் இல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கோட வெல்னஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அமைதியான சந்தோஷமான மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்மள நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு டென்ஷனோடையும் பதட்டத்தோடையும் தான் இருந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு டென்ஷனோட இருக்கிற ஒருத்தர் சாதாரணமான சூழ்நிலையும் ரொம்ப டஃபா தான் பார்ப்பாரு. ஆனா அமைதியான மனசோட இருக்கிற ஒருத்தர் ஒரு கஷ்டமான சூழ்நிலைய கூட ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு. இதை நீங்களுமே உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஜென்ரலா நீங்க எப்போ அமைதியான மனசோட இருக்கீங்களோ அப்பதான் உங்களோட திங்கிங்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்காக இமீடியட்டா ரியாக்ட் பண்ணாம அந்த பிரச்சனைய எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம்னு யோசிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உங்களோட பிராக்டிக்கல் லைஃப்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா என்கிட்ட நிறைய பேர் எப்பவுமே கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி சந்தோஷமா இருக்கிறது? நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் என்னோட சிச்சுவேஷனோ இல்ல என்னை சுத்தி இருக்கிற பீப்புளோ என்னோட மனநிலைய மாத்திடுறாங்க. என்னால ஒரு ஹாப்பியான அமைதியான மைண்ட் செட்டோட இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. உங்க லைஃப்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்காக உங்களை சுத்தி இருக்கவங்களையோ உங்களோட சிச்சுவேஷன்ஸையோ ஒரு காரணமா நீங்க சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் உங்க மைண்ட்ல என்ன தாட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணிதான் இன்னைக்கு உங்களோட லைஃப் இருக்கு. சோ ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, நான் இப்போல இருந்து அமைதியாவும் ஹாப்பியாவும் தான் இருப்பேன் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் மென்டலி சூஸ் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கையை அமைச்சுக்கவும் உங்களோட கோல்ஸை ஈஸியா ரீச் பண்றதுக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குன்னா அது கண்டிப்பா இன்னைக்கு இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கிறது தான். பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இன்னும் அதிகமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க வச்சிருக்கிற கோல்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அதிக சந்தோஷம் தரக்கூடிய கோல்ஸா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை தான் நீங்க எமிட் பண்ணுவீங்க. அது உங்க கோல்ஸை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹாப்பியான அமைதியான மைண்ட் செட் கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ற அடுத்த ஒரு மெத்தட் கிராட்டிடியூட் ரைட்டிங். நான் ஜென்ரலா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசினாலும் சரி இல்ல என்னோட லைஃப் கோச்சிங்ல வர்றவங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ற ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங். இன்னைக்கு உங்க லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னாலும் சரி, கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுக்காக உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 விஷயங்களாச்சும் இருக்கும். உங்க லைஃப்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை கிராட்டிடியூட் ரைட்டிங் மூலமா திரும்ப திரும்ப உங்க கான்சியஸ்க்கு காட்டும் போது ஒரு 2 to 3 monthsலயே உங்க திங்கிங்ல ஒரு பெரிய பாசிட்டிவான சேஞ்ச் இருக்கிறத கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. டு சம்மரைஸ், ஹாப்பியான அமைதியான வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஹாப்பியான அமைதியான மனசோட தான் இருக்கேன் அப்படின்னுட்டு மென்டலி டிசைட் பண்ணுங்க. அடுத்ததா கன்சிஸ்டன்டா கிராட்டிடியூட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. As I say always, life is very simple with the law of attraction. நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. May the happiness and peace be a part of your life. Thanks for your time.